ஏண்டி பொண்டாட்டி காலில் விழுகிறது நல்லது தானே? அத சொல்றவர் முதல்ல செய்யணும். அதுக்கு ஏத்த மாதிரி நாமளும் நடந்துக்கணும். அட போதும் போதும், விட்டா இப்படியே பேசிக்கிட்டு இருப்பீங்க. ஏமா அன்பு, நீ போய் எல்லாருக்கும் காப்பி தண்ணி போட்டு எடுத்துட்டு வாமா. சரி. ஏங்க பேசுங்க. மச்சான், கணேஷுக்கு போஸ்டிங் கிடைச்சிருச்சு. அவனுக்கு வேலை கிடைச்சதும் கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொன்னீங்க. வர்ற முகூர்த்தத்திலேயே ஒரு நாள் குறிச்சிடலாமா? வேற என்ன, ஐயாவுக்கு போஸ்டிங் வந்துருச்சு. வெளியே நிச்சயம் நம்ம கல்யாண பேச்சு தான் போயிட்டு இருக்கோம். எப்படியும் அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாண நாள் குறிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாள் குறிச்சிடலாம் மச்சான். ஆனா என்ன மச்சான், என்ன யோசிக்கிறீங்க? வேற ஏதாவது பிரச்சனையா? எனக்கு ஓகே தான். இருந்தாலும் சேரனோட படிப்பு முடியட்டோன்னு பாக்குறேன். அவன் ஃபைனல் இயர் படிக்கிறான். இன்னும் 1 வருஷம்தான் படிப்பு. அவன் படிச்சு முடிச்சு ஒரு வேலைக்கு போயிட்டா போதும். மத்தபடி எனக்குன்னு எந்த பொறுப்பும் இல்ல. இத நீங்க தான் மாமா கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். தம்பி படிப்பு வரைக்கும்னு சொன்னா எப்படி? அவன் எப்போ படிப்பு முடிக்கிறது, கணேஷுக்கு எப்போ கல்யாணம் பண்றது? இப்பவே என் சொந்தத்துல நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. உங்க பையன் கவர்மெண்ட் ஆபீசர் ஆக போறானாமே, எங்க பொண்ணுக்கு கட்டி கொடுப்பீங்களான்னு. நான் தான் இவர் அவர் தங்கச்சிக்கு வாக்கு கொடுத்துட்டாருன்னு அமைதியா இருக்கேன். நீங்க இப்படி நாள் கடத்தினா எப்படின்னா? நாளெல்லாம் கடத்த சொல்லமா, சேரன் பையன் படிப்புக்கோசரம் தான் சொன்னேன். மச்சான், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பார்த்துக்கலாம் விடுங்க. 1 வருஷம் தானே, இப்படிங்கிறதுக்குள்ள ஓடி போயிடும். அதுக்கு முன்னாடி வேணா சின்னதா நிச்சயம் பண்ணிடலாமே. ஆமா, அது வேணா பண்ணிடலாம் மச்சான். அட நீ வேற, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல அன்பு. ஐ எம் ஆல்வேஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. சேரன் படிப்பை முடிச்ச அடுத்த நிமிஷமே கல்யாண பத்திரிக்கை அடிச்சு கல்யாணத்தை முடிச்சிருவோம். உனக்கு ஓகே தானே? ஓகே தான் மாமா. அப்புறம் வேலை கிடைச்சதுக்கு எப்போ ட்ரீட் தர போறீங்க? ட்ரீட் தானே, வச்சிட்டா போச்சு.